என்னென்ன கடவுள்கிட்ட உள்ளுக்குள்ளே வந்துட்டாரு. அப்போயும் உன்னுடைய சுயநலம் பாருங்கள், நீ மட்டும்தான் அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு கேட்குறியா அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், இதை விட பெரிய ஒரு சுகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, மக்களுக்கு நீ சேவை செய்யணுன்னா இதை விட பெரிய சுகம் கிடைக்கும்டா. மக்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இறைவனிக்கான் மக்கள் சேவையே மகேசன் சேவை. அப்போ எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் இறைவனிக்கா, அவர்களுக்கு நீ வழிகாட்டினா இதை விட பாருங்கள் பெரிய ஒரு என்ன செய்யும், ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பாருங்கள். அவர் அப்படியே கண்ணை மூடி ஆழ்ந்து போக்குள்ளெல்லாம் யோசிச்சு பாருங்கள். என்னையும் அவர் சொன்னது ஞாபகம் வரும். என் குருநாதர் பாருங்கள் எனக்கு கடைசியாக பயிற்சி பண்ணும்போது பாருங்கள் 4 மணிக்கு அந்த குளிர் தண்ணியில் குளிக்க வச்சு அப்படியே என்ன தியானத்தில் ஆழ்த்தினார். எல்லாரையும் எழுப்பிட்டு போய்த்தாராம் பாருங்கள். நம்ம அவைகிட்ட சொல்லியிருக்கா பாருங்கள், இவர் எத்தனை மணிக்கு எழும்புறாரோ அத்தனை மணிக்கு தான் கூட்டிகிட்டு வரணும். நான் 9:30க்கு தான் கண் முழிச்சுது. ஆனால் அந்த டேஸ்ட்டில் இருந்து வெளியே வரையலாம். அப்போ நான் சுவாமிகிட்ட கேட்டேன், சுவாமி விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சுவாமி விவேகானந்தர் கேட்ட மாதிரி என் குருநாதர்கிட்ட என்ன அந்த கோயிலுக்குள்ள வச்சு பூட்டி வைங்க சாமின்னு சொல்லி. என்ன கலை அவ்வளோ டேஸ்ட் ஆகிடுச்சு. அவர் சொன்னால் உனக்கு பணியிருக்கப்பா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பாருங்கள் அவருடைய வேன் பஞ்சர் ஆகி என்னை முசல்லாவைக்கு அனுப்பிட்டார். பின்னர் 4 மணிக்கு தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்போ சிரிச்சார். அது அது போயிட்டு எல்லாம் நம்ம உலகத்துக்குள்ளே போயிட்டு இருந்தானே மனம், அந்த தன்மை அப்படியே குறைஞ்சிச்சு. அப்போ அவர் அடிக்கடி பாருங்கள், இப்போயும் நாங்கள் பாருங்கள் அந்த நிலைக்கு போன உடனே பாருங்கள் அவர் என்ன சொல்லுவார், கேட்குற என்ன சொன்னார், உனக்கு பணி இருக்குது அப்படின்ட்டு சொல்லக்குள்ள பாருங்கள் நாங்கள் எழும்பிடுவோம். ஒரு நாள் பாருங்கள் அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நம்ம 3 தொடர்ந்து நாளாக நாங்கள் கோயில் கொங்குரீட் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கார். பக்கத்தில் இருக்கார் பாருங்கள். சொன்னார், ஒரு நாள் சொல்கிறார் பாருங்கள், என்ன புண்ணியர்னா 3 நாளாக இந்த பக்கம் வரே இல்லை, நீ காணே இல்லைன்னு. அப்போ அவர் என்ஜினியர் சொல்கிறார் பாருங்கள், இங்கே தான் உங்களுக்கு பக்கத்துலேயே 3 நாள் நிற்கார், போக வீட்டை அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்கள். என்ன நம்மெல்லாம் சொல்ல பாரு, நாங்கள் சாமித்த போயிட்டு வரோமா. இதுலேருந்து பெரிய உண்மை 3 நாளாக பாருங்கள் நான் சாமி பக்கத்தில் இருந்தால் கொங்குரீட் பாருங்கள் செவல் அடித்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்து கொண்டு இருக்கேன் விடிய 3 நாள். அவர் கேட்குறாரு பாருங்கள், 3 நாளாக இந்த பக்கம் காணே இல்லை, நீ வரையும் இல்லை அப்படின்ட்டு. என்னன்னு சொல்லுங்கள் பாருங்கள், உள்ளுக்குள்ளே நான் பாருங்கள் 3 நாளாக தவம் பண்ணலை, 3 நாளாக அவர்கிட்ட போகலை. இப்போ புரியுதா, 5ல் ஒட்டாமல் 6ல் பகுத்தறிந்து 7வது பாருங்கள் அவர்கிட்ட போகலை. பிரம்மா, இதான் பிரம்மசக்தி. யாராயினும் பிரம்மத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியா பாருங்கள். யாரும் நீங்கள் பாருங்கள் என்னட்ட வரலாம்,